7 days 7 healthy breakfast recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மில்லட் பொங்கல். சாம அரிசி வச்சு சூப்பரா ஒரு பொங்கல் தான் பண்ண போறோம். எப்படி பண்ணான்றதை பார்த்துலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப் சாம அரிசி எடுத்துக்கேன். 1/2 கப் சிறுபருப்பு எடுத்துக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம நல்லா வறுத்துட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள அது வெந்துரும். இப்ப தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்தி. இது கூட தேங்காய் சட்னி இல்ல சாம்பார் வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. 7 days 7 healthy breakfast recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப சாஃப்டா ராகி இட்லி எப்படி பண்ணான்றத பார்க்க போறோம். எப்படி பண்ணான்றத பார்த்துலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் ராகி கேழ்வரகு எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிகப்பு அவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் அந்த ஊற வச்சு மூடி வச்சிடலாம். இப்ப கிரைண்டர்ல நான் எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன். உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்ப நம்ம இட்லி தட்டுல ஊத்தி எடுத்துட வேண்டியதான். ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ராகி இட்லி ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியும் கூட. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அடுத்த ரெசிபில நம்ம பண்ணலாம். தேங்க்யூ. 7 days 7 healthy breakfast recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளச்சோளம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு சூப்பரா ஒரு தோசை தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியானது. இப்போ எப்படி பண்ணாதது பார்த்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் வெள்ளச்சோளம் எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். உளுந்து போடுற வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோளம் நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். 5-8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்ப நம்ம கிரைண்டர்ல ஊறினதுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் 8 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னன்னா தக்காளி சட்னி தான். கார சட்னி. இது சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்டா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியானது கூட. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. 7 days 7 healthy breakfast recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சாஃப்டா ஹெல்தியா ராகி புட்டு எப்படி பண்ணான்றதை பார்த்துடலாமா? நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்துக்கலாம். ரொம்பவே கட்டியே இல்லாம நம்ம நல்லா விரவி எடுத்துக்கணும். நல்லா ஈரமா இருக்கணும். அந்த மாவோட பதம் ஈரமா இருக்கணும். நம்ம பிடிச்சா அந்த மாதிரி குழக்கட்டை பிடிச்சா வரணும். ஸோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுலாம். 1/2 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம ஸ்டீம் குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீமர்ல நம்ம ஒரு பாத்திரத்துல ஈர துணியில இந்த மாதிரி மாவை நல்லா போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டீமர்ல. இது கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ராகி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ 10 மினிட்ஸ் போதும். அவ்வளவுதாங்க. சூப்பரா ராகி புட்டு சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல தேங்காய் திருவல் தூவிட்டு பாசி பயிரை வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் பனானா வச்சிருக்கேன். நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு மேல நெய் தூவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. 7 days 7 healthy breakfast recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கோதுமை ரவை வச்சு சூப்பரா ஒரு கிச்சடி தான் பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் சிறுபருப்பு நல்லா வாசனை ஆடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட், பட்டாணி நான் சேர்த்திருக்கேன். இது கூட பீன்ஸ், குடமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கோதுமை ரவையும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா குழைவா வரும். குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா கிச்சடி ரெடி ஆயிரும். சுட சுட செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இருந்தாலும் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. 7 Day 7 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்ல இன்னைக்கு நம்ம கடைசியா பார்க்க போறது மாப்பிள சம்பா அரிசி வச்சு சூப்பரா ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். நான் 1 கப் மாப்பிள சம்பா அரிசி நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில மிக்ஸி ஜார்ல ரவராவே இல்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த அரைச்ச மாவையும் கொட்டிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்துடும். ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து கிளறி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு நல்லா ஆறட்டும். இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு தாளிச்சு அதில் கொட்டிடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் திருவலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டீம் குக் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 10 to 12 நிமிஷம் வரைக்கும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொழுக்கட்டை, ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.